ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் முக்கியமான கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். அதாவது நம்ம பார்க்க போகிறது இந்திய வரலாறுல பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகம் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th சோஷியல் சயின்ஸ் புக்கு, 9th சோஷியல் சயின்ஸ், 11th ஹிஸ்ட்ரி, 11th எத்திக்ஸ் இந்த புக்கெல்லாம் கவர் ஆகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நதிக்கரை நாகரிகங்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நதிக்கரை நாகரிகங்கள் தான். ஓகேங்களா? அடுத்து வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாகரிகங்களில் மிகப்பெரிய நாகரிகம் எது? விடை சிந்துவெளி நாகரிகம். அடுத்து வினா, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் குறிப்பிட்டவர் யார்? விடை சார்லஸ் மேசன். அடுத்து வினா, ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று எது? ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று எது? விடை பாழடைந்த செங்கோட்டை உயரமான சுவருடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது காணப்பட்டது. அடுத்து வினா, 1856இல் ரயில் பாதை எங்கு இருந்து எங்கு வரை அமைக்கப்பட்டது? விடை இது பார்த்தீங்கன்னா 6th புக்கில் லாகூர் டு கராச்சின்னு கொடுத்துருப்பாங்க. 11th புக்கில் பார்த்தீங்கன்னா லாகூர் டு முல்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வினா, தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை எப்போது ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள்? விடை 1920. விடை 1920. அடுத்து வினா, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? விடை ஜான் மார்ஷல். அடுத்து வினா, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இடையே உள்ள பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார்? ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இடையே உள்ள பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார்? விடை ஜான் மார்ஷல். அடுத்து வினா, நாகரிகம் என்ற வார்த்தை லத்தீன் மொழி வார்த்தையான டேஷ் என்பதிலிருந்து வந்தது. விடை சிவிஸ். அடுத்து வினா, இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவையாளர் யார்? இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவையாளர் யார்? விடை அலெக்சாண்டர் கன்னிகாம். அடுத்து வினா, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? விடை டெல்லி. அடுத்து வினா, சிந்துவெளி நாகரிகங்களில் மிக பழமையான நாகரிகம் எது? சிந்துவெளி நாகரிகங்களில் மிக பழமையான நாகரிகம் எது? விடை ஹரப்பா நாகரிகம். அடுத்து வினா, ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகமாகும்? விடை நகர நாகரிகம். அடுத்து வினா, பொருந்தாத ஒன்று எது? இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவது ஹரப்பா மொஹஞ்சதாரோ. இது ரைட்டு தான். சிந்துவெளி நாகரிகம் ஒரு நதிக்கரை நாகரிகம் ஆகும். இதுவும் கரெக்டு தான். அடுத்தது, மெசபடோமியாவுடன் வணிக தொடர்பு நடைபெற்றது. இதுவும் கரெக்டு தான். ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் ஆகும். இது தவறு. ஹரப்பா நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம். ஓகேங்களா? விடை 4 மட்டும் தவறு. அடுத்து வினா, 1831இல் ஹரப்பாவின் அம்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்தவர் யார்? விடை அலெக்சாண்டர் பர்ன்ஸ். அடுத்து வினா, ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்த காரணமானவர் யார்? விடை ஜான் மார்ஷல். அடுத்து வினா, பொறுத்துக, மேற்கே பாகிஸ்தான் ஈரான், கிழக்கு பகுதியில் ஆலம்கீர்பூர், வடக்கில் ஷார்டுகை.
தெற்கு தைமாபாத். விடை 4132. அடுத்து வினா, சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஜான் வீலர். அடுத்து வினா, சிந்துவெளி நாகரிகத்தில் கோட்டைகள் அற்ற நகரம் எது? சிந்துவெளி நாகரிகத்தில் கோட்டைகள் அற்ற நகரம் எது? விடை சங்குதாரோ. அடுத்து வினா, தவறாக பொருந்தி உள்ளது எது? விடை டோலகிரா பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கும். லோத்தல் குஜராத்து தான். காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்கும். இது ரெண்டுமே வந்து தவறாக பொருந்திருக்கு. டோலவீராவும் காளிபங்கனும் பார்த்திங்கன்னா தவறாக பொருந்திருக்கு. ஓகேங்களா? காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது, டோலவீரா வந்து குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா? பனாவலி ராஜஸ்தானில் தான் இருக்குது. அடுத்துனா, நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்பட்டது எது? நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்பட்டது எது? விடை காந்தப்புல வருடி. எந்த முறைன்னு கேட்டாங்கன்னா அது கார்பன் 14 அல்லது C14 சொல்லுவாங்க. கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வினா, புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை அரப்பா. அடுத்து வினா, இறந்தோர் மேடு என்று அழைக்கப்படுவது எது? விடை மொகஞ்சதாரோ. இது வந்து பார்த்திங்கன்னா இறந்தோர் மேடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வினா, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? விடை மெகர்கர். அடுத்து வினா, பொறுத்துக. தொடக்க கால அரப்பா கிமு 3000 முதல் 2600. முதிர்ச்சி அடைந்த அரப்பா கிமு 2600 முதல் முதிர்ச்சி அடைந்த அரப்பா கிமு 2600 முதல் 1900. பிற்கால அரப்பா கிமு 1900 முதல் 1700. விடை 132. அடுத்து வினா, சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு? விடை 6th புக்கில் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. 11th புக்கில் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே சரிதான். அடுத்து வினா, சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் எது? விடை வேளாண்மை. அடுத்து வினா, அரப்பாவில் மக்கள் மாடுகளை எவ்வாறு அழைத்தனர்? விடை ஜெபு. அடுத்து வினா, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? விடை சுமேரியர்களால். அடுத்து வினா, பொறுத்துக. சங்கு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரில் தயாரிச்சிருப்பாங்க. வைடூரியம் சார்ட்டுகை. கார்னிலியன் பார்த்திங்கன்னா லோத்தலில் தான் தயாரிச்சிருப்பாங்க. செம்பு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஓமனில் தயாரிச்சிருப்பாங்க. விடை 2134. அடுத்து வினா, சிந்துவெளி நாகரிகத்தில் தாமிர சுரங்கம் எங்கு அமைந்திருந்தது? விடை கேத்ரி, ராஜஸ்தான். அடுத்து வினா, அரப்பா மக்கள் எந்த விதமான பயிரிடல் முறையை பின்பற்றினர்? விடை இரட்டை பயிரிடல் முறை. அடுத்து வினா, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆய்வு செய்க. அரப்பா மக்கள் இரும்பின் பயன் பற்றி அறிந்திருக்கவில்லை. இது சரிதான். அரப்பா பயன்பாட்டில் குதிரை இல்லை. இதுவும் சரிதான். அடுத்து, பருத்தி, பட்டு, கம்பளி பற்றி அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இதுவும் சரிதான். அடுத்து, அரப்பாவில் மிக நீளமான எழுத்து தொடர்கள் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. இதுவும் சரிதான்.
அடுத்து ஹரப்பா மக்கள் மண்பாண்டங்களை கருப்பு நிறத்திலும் அதில் உள்ள ஓவியத்தை சிவப்பு நிறத்திலும் வரைந்திருந்தார்கள். இது தவறு. மண்பாண்டங்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்திலும் அதில் உள்ள ஓவியம் பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்திலும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஹரப்பா மக்கள் சக்கரத்தின் பயன் பற்றி அறிந்திருந்தார்கள். இதில் பார்த்திங்கன்னா 5 மட்டும் தவறு, மீதி எல்லாம் சரி. அடுத்து சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த உலோகங்களில் தவறான ஒன்று. விடை இரும்பு. அடுத்து ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய எடையின் விகிதம். விடை இரும விகிதம். அடுத்து முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு எந்த நாகரிகம்? முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு எந்த நாகரிகம்? விடை சிந்துவெளி நாகரிகம். அடுத்து குஜராத் மாநிலம் லோத்தல் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோலின் அளவீடு என்ன? விடை 1704 மில்லிமீட்டர். அடுத்து ஹரப்பா மக்களின் எழுத்து முறை. விடை சித்திர எழுத்து முறை. இது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுடைய பறவை அஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் ஒலிக்கட்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை மெசபடோமியா புராணம். அடுத்து அஜா பறவை என்பது எந்த பறவையை குறிக்கிறது? விடை மயில். அடுத்து சித்திரை எழுத்து முறை என்பது எவ்வாறு எழுதப்படும்? சித்திரை எழுத்து முறை என்பது எவ்வாறு எழுதப்படும்? விடை இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக மற்றொரு வரியும் எழுதப்படும். அடுத்து எங்கு கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகாயோகியின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? விடை ஹரப்பா. அடுத்து உழுத நிலங்கள் இருந்ததற்கான சான்று காணப்படும் இடம் எது? உழுத நிலங்கள் இருந்ததற்கான சான்று காணப்படும் இடம் எது? விடை காளிபங்கன். அடுத்து தோல் நோய்களை சரி செய்ய சிந்துவெளி மக்கள் மருந்துகளை தயாரிக்க பயன்படுத்திய மீன் வகை எது? விடை கட்டில். அடுத்து பெருங்குளம் பற்றிய தகவல்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை நகரத்தின் நடுவில் அமைந்திருந்தது. இது சரிதான். நகரத்தின் நடுவில் அமைந்திருந்தது, இது கரெக்டு தான். குளத்தின் சுவர்கள் செங்கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருந்தது, இதுவும் சரிதான். குளத்திற்கு சென்று வர வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் படிக்கட்டுகள் காணப்படுகிறது, இதுவும் சரிதான். அடுத்து குளத்தின் பக்கவாட்டில் 4 புறம் இல்லை 3 புறமும் அறைகள் இருந்தது, இதுதான் தவறு. ஓகேங்களா? அடுத்து மாபெரும் குளியல் குளம் காணப்படும் இடம் எது? மாபெரும் குளியல் குளம் காணப்படும் இடம் எது? விடை மொகஞ்சதாரோ. அடுத்து நடனமாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? விடை மொகஞ்சதாரோ. அடுத்து சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்ததற்கான சான்று எது? விடை நடனமாடும் பெண் சிலை. அடுத்து கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் காணப்படும் இடம் எது? விடை லோத்தல். அடுத்து கூட்டரங்கு பற்றிய செய்திகளில் தவறான ஒன்று எது? விடை ஹரப்பா. கூட்டரங்கு காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா மொகஞ்சதாரோ, இது ரைட்டு தான்.
20 தூண்கள் 4 வரிசைகளாக காணப்படும். ஹரப்பா மட்டும் தவறானது. ஓகேங்களா, 3 மட்டும் தவறு. அடுத்து வினா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் காணப்படும் இடம் எது? விடை ராகி கர்கி. அடுத்து வினா, நடன மாது சிலையை முதலில் பார்த்தவர் யார்? விடை ஜான் மார்ஷல். அடுத்து வினா, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது எது? விடை கார்னிலியன். அடுத்து வினா, குஃபு மன்னனால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு ஒவ்வொரு கல்லும் எவ்வளவு எடை கொண்டது? குஃபு மன்னனால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு ஒவ்வொரு கல்லும் எவ்வளவு எடை கொண்டது? விடை 15 டன். அடுத்து வினா, ஊர்நம்மி என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எது? விடை ஜிகட். விடை ஜிகட். அடுத்து வினா, எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவர்களால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் காணப்படும் இடம் எது? விடை அபு சிம்மல். அடுத்து வினா, யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிக்கிறது? விடை சிந்து பகுதியை குறிக்கிறது. அடுத்து வினா, மதகுரு சிலை எதனால் செய்யப்பட்டிருந்தது? விடை மாக்கல். அடுத்து வினா, சிந்துவெளி எழுத்துக்கும் திராவிட மற்றும் தமிழ் எழுத்துக்கும் தொடர்பு உள்ளது என்பதை கூறியவர்களில் பொருந்தாத ஒருவர்? விடை ஜான் வீலர். அடுத்து வினா, அலெக்சாண்டர் கன்னிகாம் ஹரப்பாவை பார்வையிட வந்த ஆண்டுகளில் தவறான ஒன்று எது? விடை 1876. அடுத்து வினா, ஹரப்பா மக்கள் எந்த கல்லில் செய்யப்பட்ட கத்தியை பயன்படுத்தினார்கள்? ஹரப்பா மக்கள் எந்த கல்லில் செய்யப்பட்ட கத்தியை பயன்படுத்தினார்கள்? விடை ரோரிசெட். அடுத்து வினா, இன்றைய அளவீட்டில் ஹரப்பா மக்களின் 1 இன்ச் அளவீடு என்பது? இன்றைய அளவீட்டில் ஹரப்பா மக்களின் 1 இன்ச் அளவீடு என்பது? விடை 1.75 சென்டிமீட்டர். அடுத்து வினா, இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளில் பொருந்தாத ஒன்று எது? விடை தொண்டி. அடுத்து வினா, பலுச்சிஸ்தானில் இன்று வரை பேசப்பட்டு வரும் திராவிட மொழி எது? விடை பிராகுயி. அடுத்து வினா, தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்டவர் யார்? தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்டவர் யார்? விடை நந்திவர்ம பல்லவன். அடுத்து வினா, தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று குறிப்பிடும் நூல் எது? தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று குறிப்பிடும் நூல் எது? விடை மதுரா விஜயம். அடுத்து வினா, ஆதிச்சநல்லூரை அடுத்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடம் எது? விடை கீழடி. அடுத்து வினா, சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்தது? சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்தது? விடை மொகஞ்சதாரோ. அடுத்து வினா, பெருங்குளத்தின் அடிப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருக்க பயன்படுத்திய பசை எது? விடை நீலக்கில். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிட்டுமென் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வினா, சிந்துவெளி மக்களின்
முகம் பார்க்கும் கண்ணாடி எதனால் ஆனது? சிந்துவெளி மக்களின் முகம் பார்க்கும் கண்ணாடி எதனால் ஆனது? விடை வெண்கலம். அடுத்து வினா, மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் ஆனது? விடை மென்கற்கள். ஸ்ட்ரீடைட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸ்ட்ரீடைட். அடுத்து வினா, இறந்தோரை 2 முறை புதைக்கும் வழக்கம் காணப்படும் இடம் எது? விடை லோத்தல். அடுத்து வினா, சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சிக்கு காரணம் பொருளாதார தேக்க நிலை என்று கூறியவர் யார்? விடை கிருஷ்ணா ரெட்டி. அடுத்து வினா, சிந்துவெளி எழுத்துக்களை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்தவர் யார்? விடை யூரி தோராசாவ். அடுத்து வினா, இறந்தோரை கிழக்கு மேற்காக புதைக்கும் வழக்கம் எந்த பகுதியில் பின்பற்றப்பட்டது? விடை ஹரப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் குப்தர்களை பற்றி பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.